ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிகே ரிவிஷனில் ஃபைனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா யூனிட் 2 வந்து ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டுமே வந்து ரிவிஷன் கொடுத்துட்டேன். ஸோ சயின்ஸும் இதுவும் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ சயின்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பார்த்துட்டு போங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? 2 days தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் மட்டும். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்து வந்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் தான். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோம்னா நம்மளுடைய ஜிகே ரிவிஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு ஒன் டே வந்து என்ன பண்ணிடுறேன்னா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு ஜியோகிராஃபியில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ 100 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த வீடியோஸாவது பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. முதல் கேள்வி, காவேரி ஆறு தமிழ்நாட்டில் எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது? விடை 416 கிலோமீட்டர். காவேரி ஆறு பார்த்திங்கன்னா தலைக்காவேரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகி 850 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. செகண்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி எது? விடை தாமிரபரணி. இது பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. தேர்ட் கொஸ்டின், பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கடலூர். உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக இது அமைந்துள்ளது. ஃபோர்த் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகம் எது? ஆன்சர் இவை அனைத்தும் நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்சமாக தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வங்காளதேசம். ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச எல்லை 106 டிகிரி கிலோமீட்டர் ஆகும். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? ஆன்சர் அலகாபாத். இது பார்த்திங்கன்னா மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. 82 கிலோ தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. செவன்த் கொஸ்டின், இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். எய்த் கொஸ்டின், கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் உயரம் என்ன? விடை 8586 மீட்டர். எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் 8848 மீட்டர் ஆகும். நைன்த் கொஸ்டின், பழைய வண்டல் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பாங்கர். ஸோ புதிய வண்டல் படிவுகள் எது அப்படின்னா காதர். 10th கொஸ்டின், ரீகர் என அழைக்கப்படும் மண் வகை எது? சரியான விடை கரிசல் மண். பருத்தி மண் என்றும் இவை அழைக்கப்படுகிறது. 11th கொஸ்டின், தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு பரவியுள்ள மண் வகை எது? ஆன்சர் செம்மண். 12th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆற்றின் பரப்பளவு முழுவதும் தமிழகத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வைகை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருஷ நாட்டு குன்றுகளின் கிழக்கு சரிவுகளில் இவை பார்த்திங்கன்னா உற்பத்தியாகிறது. 13வது கொஸ்டின், சுந்தரவன டெல்டா உருவாக காரணமான ஆறுகள் எவை? ஆன்சர் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா.
உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா ஆகும். எதுனா சுந்தரவன டெல்டா தான். 14வது கொஸ்டின், தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் கோதாவரி. தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி பார்த்திங்கன்னா கிருஷ்ணா. 15வது கொஸ்டின், திபெத் பகுதியில் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர் பிரம்மபுத்ரா. வங்காளதேசத்தின் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்தபோது மேக்னா எனவும் இவை அழைக்கப்படுகின்றன. 16வது கொஸ்டின், லட்சத்தீவுகளில் உள்ள பிட் தீவு எதற்கு பெயர் பெற்றது? ஆன்சர் பறவைகள் சரணாலயம். 17வது கொஸ்டின், இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதியாக உள்ள இடம் எது? ஆன்சர் சின்னக்கல்லார். இது வால்பாறைக்கு அருகில் அமைந்துள்ளது. 18வது கொஸ்டின், நர்மதை ஆறு உருவாகும் இடம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம். இது பார்த்திங்கன்னா தபதி அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. மகாநதி கோதாவரி அண்டு கிருஷ்ணா காவேரி. ஸோ மகாநதி பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர், கோதாவரி அண்டு கிருஷ்ணா வந்து மகாராஷ்டிரா, காவேரி பார்த்திங்கன்னா கர்நாடகா. 19வது கொஸ்டின், மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகளில் தவறானது எது? ஸோ தவறானது பார்த்திங்கன்னா மகாநதி. ஸோ இதில் மாஹி, தபதி, சபர்மதி மற்றும் நர்மதை தான் வந்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள். 20வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? ஆன்சர் பெரியார். 21வது கொஸ்டின், கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளில் தவறானது எது? ஆன்சர் சிந்து. கங்கை, பிரம்மபுத்திரா, காவேரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி. ஸோ இந்த ஆறுகள்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் ஆகும். 22வது கொஸ்டின், ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலைகளில் காணப்படும் காடுகள் மித வெப்பமண்டல மலைக்காடுகள். 23வது கொஸ்டின், மாஞ்சாரல் என்ற மலையானது எந்த மாநிலங்களுக்கு பயனளிக்கிறது? ஆன்சர் கேரளா மற்றும் கர்நாடகா. 24வது கொஸ்டின், கிழக்கு இமயமலை பகுதியில் பரந்த அளவில் காணப்படும் காடுகள் எது? ஆன்சர் அல்பைன் காடுகள். மாங்குரோவ் காடுகள் பார்த்திங்கன்னா அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். 26வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள். யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுவது 11. 27வது கொஸ்டின், ஆனைமுடி சிகரத்தின் உயரம் என்ன? ஆன்சர் 2695 மீட்டர். 28வது கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு எது? ஆன்சர் நர்மதை. 29வது கொஸ்டின், ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? ஆன்சர் குருசிகார். 30வது கொஸ்டின், சாம்பார் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ இவை பார்த்திங்கன்னா புஷ்கர் ஏரியா என்றும் அழைக்கப்படுகிறது. 31வது கொஸ்டின், வங்காளத்தில் கங்கை ஆறு கீழ்கண்ட எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பத்மா. கங்கோத்ரி பனியாற்றில் இருந்து பாகிரதி என்னும் பெயருடன் இவை உற்பத்தியாகிறது. 32வது கொஸ்டின், இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. உள்நாட்டு மீன்பிடித்ததில் முதன்மை மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம்.
33வது விஷயம், இந்திய அணு மின்சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 34வது விஷயம், இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சணல். பருத்தி பார்த்திங்கன்னா வெள்ளி இலை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. 35வது கொஸ்டின், உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? பக்ரனங்கல் அணை. ஹிராகுட் அணை பார்த்திங்கன்னா உலகின் மிக நீளமானது. நாகார்ஜுனா சாகர் அணை பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஆறு. மேட்டூர் அணை பார்த்திங்கன்னா காவிரி ஆறு கட்டப்பட்டுள்ளது. 36வது விஷயம், இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். அஸ்ஸாம் பார்த்திங்கன்னா தேயிலையிலையும் முதலிடம் பெற்றுள்ளது. கேரளா பார்த்திங்கன்னா நறுமணப் பொருட்கள் மற்றும் ரப்பரில் முதலிடம். கர்நாடகா காப்பி பொருட்கள் தயாரித்ததில் முதலிடம். 37வது விஷயம், இவற்றுள் எது வாணிப பயிர் ஆகும்? ஆன்சர் பருத்தி. 38வது விஷயம், தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. 39வது விஷயம், பட்டு உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வது எது? ஆன்சர் கர்நாடகா. 40வது விஷயம், இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது? ஆன்சர் பெங்களூர். 41வது விஷயம், இந்திய ரயில் போக்குவரத்து உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2வது இடம். 42வது விஷயம், தங்க நாற்கர சாலையின் நீளம் என்ன? ஆன்சர் 5846 கிலோமீட்டர். இத்திட்டம் 1999 தொடங்கப்பட்டது. 43வது விஷயம், தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எது? ஆன்சர் கொல்கத்தா. நவி மும்பை பார்த்திங்கன்னா கொங்கன் ரயில்வே. ஜபல்பூர் பார்த்திங்கன்னா மேற்கு மத்திய ரயில்வே. கோரக்பூர் பார்த்திங்கன்னா வடகிழக்கு ரயில்வே ஆகும். 44வது விஷயம், மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்களில் தவறானது எது? ஆன்சர் பாரதீப். 45வது விஷயம், இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன? ஆன்சர் 13. 46வது விஷயம், கீழ்கண்டவற்றுள் எந்த கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது? ஆன்சர் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம். மசக்கான் கப்பல் கட்டுத்தளம் மும்பை. 47வது விஷயம், இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1995. 48வது விஷயம், தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஹைதராபாத். 49வது விஷயம், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா இவற்றுள் ஏதும் இல்லை. கடகரேகை இந்தியாவை பிரிக்கிறது. தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கே உள்ளது. தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் உள்ளது. ஸோ அனைத்து கூற்றுமே சரியாக தான் உள்ளது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 50வது விஷயம், கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? ஆன்சர் போர்க்கட். 51வது விஷயம், தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? ஆன்சர் தொட்டபெட்டா. 52வது விஷயம், ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வெள்ளாடு. 53வது விஷயம், தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் வேலூர்.
54வது கொஸ்டின் கரையார் அணை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பாபநாசம் அணை. கரையார் அணை பார்த்திங்கன்னா பாபநாசம் அணை. 55வது கொஸ்டின் தமிழ்நாடு மற்றும் எந்த மாநிலத்தின் கூட்டு முயற்சியால் பரம்பிக்குளம் அலையாறு திட்டம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கேரளா. 57வது கொஸ்டின் அமராவதி அணை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருப்பூர். திருநெல்வேலி பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு அணை அமைந்துள்ளது. சேலத்தில் மேட்டூர் அணை அமைந்துள்ளது. 57வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என குறிப்பிடப்படும் மாவட்டங்களில் தவறானது எது? ஆன்சர் சேலம். இதில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என குறிப்பிடப்படும் மாவட்டங்கள் ஆகும். 58வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கரூர். 59வது கொஸ்டின் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளிமின் சக்தி திட்டம் செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் ராமநாதபுரம். உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி திட்டங்களில் இதுவும் ஒன்றாக அமைந்துள்ளது. 60வது கொஸ்டின் தால்கான் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. முப்பந்தல் காற்றாலை பண்ணை தமிழ்நாட்டிலையும், ஜெய்சால்மர் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயும், தாமன் ஜோதி ஒடிஷாவிலையும், மேலும் பிரம்வேலி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலையும் அமைந்துள்ளது. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 61வது கொஸ்டின் அதிக அளவு நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் சீனா. உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் சீனாவில்தான் அமைந்துள்ளது. 62வது கொஸ்டின் இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகா. உலகின் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு பார்த்திங்கன்னா சீனா ஆகும். உலக அளவில் தங்க இருப்பு அதிகம் உள்ள முதன்மையான நாடு ஆஸ்திரேலியா. 63வது கொஸ்டின் மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களுள் ஒன்று எது? ஆன்சர் தாமிரம். உலகில் அளவில் தாமிர உற்பத்தியில் சிலி நாடு முதலிடம் வகிக்கிறது. 64வது கொஸ்டின் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் உள்ளன? ஆன்சர் சேலம். ஆஸ்திரேலியா உலக முன்னணி பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடாக அமைந்துள்ளது. 65வது கொஸ்டின் இந்தியாவில் எங்கு ராணிகஞ்ச் நிலக்கரி உற்பத்தி மையம் அமைந்துள்ளது? ஆன்சர் மேற்கு வங்காளம். ஜார்க்கண்ட் பார்த்திங்கன்னா ஜாரியா, தன்பாத், பொக்காரோ. ராஜஸ்தான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அமைந்துள்ளது. 66வது கொஸ்டின் இந்தியாவில் திக்பாய் பெட்ரோலிய உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அசாம். 67வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது மின் மற்றும் மின்னணு துறைகள் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று? ஆன்சர் மைக்கா. 68வது கொஸ்டின் டார்ஜிலிங் மலைவாழ் இடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மேற்கு வங்காளம். காங்டாக் பார்த்திங்கன்னா சிக்கிம், சிம்லா பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம், ஷில்லாங் பார்த்திங்கன்னா மேகாலயா. 69வது கொஸ்டின் கீழ்கண்ட நீர்வீழ்ச்சிகளில் எது மேகாலயாவில் அமைந்துள்ளது? ஆன்சர் நோக்காலிக்காய் நீர்வீழ்ச்சி. கர்நாடகாவை பார்த்திங்கன்னா ஜோக் நீர்வீழ்ச்சி, ஆந்திராவில் தனக்கோணம் நீர்வீழ்ச்சி,
திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா தாளையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. 70வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் குஜராத்தில் அமைந்துள்ள தேசிய பூங்கா எது? ஆன்சர் கிர் தேசிய பூங்கா. ஸோ அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா காசிரங்கா தேசிய பூங்காவும், மத்திய பிரதேசத்தில் கான்கா தேசிய பூங்காவும், ராஜஸ்தானில் ராந்தம்பர் தேசிய பூங்காவும் அமைந்துள்ளது. 71வது கொஸ்டின், மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. 72வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே உள்ளது? ஆன்சர் சிற்றாறு. 73வது கொஸ்டின், உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வெனிசுலா. 74வது கொஸ்டின், பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் எது? சர்க். 75வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சமண மதத்திற்கான வழிபாட்டு தலம் எது? ஆன்சர் பசாதி. ஜொராஸ்ட்ரிய மதம் பார்த்திங்கன்னா அஹியாரி, ஜுட்டாயிசா மதம் பார்த்திங்கன்னா சினஹாக், புத்த மதம் பார்த்திங்கன்னா விஹாரம். 77வது கொஸ்டின், ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது எது? ஆன்சர் சூயஸ் கால்வாய். ஸோ வட ஆப்பிரிக்காவிடமிருந்து இவை பிரிகிறது. 77வது கொஸ்டின், தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தாய்லாந்து. 78வது கொஸ்டின், டினிக்லிங் என்பது எந்த நாட்டின் தேசிய நடனம்? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். 79வது கொஸ்டின், முதன்மை தீர்க்கக்கோடு எந்த நாட்டின் வழியே செல்கிறது? ஆன்சர் இங்கிலாந்து. 80வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பன்னாட்டு தேதி கோடு என நிர்ணயிக்கப்பட்டது எது? ஆன்சர் 180 டிகிரி தீர்க்கக்கோடு. சாரி, இது தீர்க்கக்கோடு, பன்னாட்டு தேதியோட தீர்க்கக்கோடு. இது பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பேரிங் நீர் சந்தி வழியாக செல்கிறது. 81வது கொஸ்டின், ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் யாங்ஸி. 82வது கொஸ்டின், இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் மலைவாழ் இடம் எது? ஆன்சர் ஜவ்வாது. 83வது கொஸ்டின், சூரியனிடம் இருந்து 5வதாக அமைந்துள்ள கோள் எது? ஆன்சர் வியாழன். 84வது கொஸ்டின், மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது? ஆன்சர் டிசம்பர் 22. இந்நிகழ்விற்கு குளிர்கால கதிர் திருப்பம் என்றும் பெயர். ஸோ டிசம்பர் 22. ஓகேங்களா. 85வது கொஸ்டின், கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் தேனி. 86வது கொஸ்டின், எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதம் 29 நாளாக இருக்கும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த வருடம் லீப் வருடம் அப்படின்னு சொல்லுவோம். 87வது கொஸ்டின், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். 88வது கொஸ்டின், தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படும் மலைவாழ் இடம் எது? ஆன்சர் வெள்ளியங்கிரி மலை. மேகமலை பார்த்திங்கன்னா உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதியாகும். 89வது கொஸ்டின், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் நாகப்பட்டினம். நீலகிரி பார்த்திங்கன்னா முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடமாகும். திருநெல்வேலி முண்டந்துறை களக்காடு வனவிலங்கு சரணாலயம் ஆகும். 90வது கொஸ்டின், கடக ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது? ஆன்சர் ஜூன் 21. இந்நிகழ்விற்கு கோடைக்கால கதிர் திருப்பம் என்று பெயர். 91வது கொஸ்டின், குரங்கு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். 92வது கொஸ்டின், சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் எது? ஆன்சர் சனி. இது சூரியனிடம் இருந்து 6வதாக அமைந்துள்ள கோள் ஆகும்.
93வது கொஸ்டின் வானிலையை உருவாக்கும் அடுக்கின் பெயர் என்ன? ஆன்சர் ஸ்ட்ராடோஸ்பியர். அயனோஸ்பியர் பார்த்திங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு ஆகும். 94வது கொஸ்டின் புவியை நோக்கி வரும் விண்கற்கள் எந்த அடுக்கில் நுழையும் போது எரிக்கப்படுகிறது? மீசோஸ்பியர். 95வது கொஸ்டின் வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவை? ஆன்சர் நிலவு காற்று, கோள் காற்று. 97வது கொஸ்டின் தலக்காற்றுகள் இந்தியாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் லூ. 97வது கொஸ்டின் பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் எது? ஆன்சர் கீற்று மேகங்கள். 98வது கொஸ்டின் காரகோரம் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். சிப்கிலா ஜோசிலா பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம். போமிட்டிலி பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம். போமிட்டிலா ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசம். நாதுலா ஜெலிப்லா பார்த்திங்கன்னா சிக்கிம். 99வது கொஸ்டின் போலண்ட் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். 100வது கொஸ்டின் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் இவற்றுள் எது? ஆன்சர் காரைவெட்டி. சிவகங்கை, வேட்டன்குடி, ஈரோடு, வெள்ளோடு, காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய ஜிகே ரிவிஷன் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ நான் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டு கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஸோ சயின்ஸ் பேலன்ஸ் வந்து சயின்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதில் நீங்கள் ஃப்ளூக்கில் ஏதாவது அடிச்சுட்டா கூட கரெக்ட் ஆன்சர் வரும் ஓகேங்களா. அப்படி இல்லை நீங்கள் சயின்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து சும்மா லைட்டாக பார்த்துட்டு போங்க ஓகேங்களா. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் பேலன்ஸ் நாளைக்கு 1 டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த 1 டேயில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி 5ஆண்டு திட்டம் முடிச்சிட்டேன். அதே மாதிரி உள்ள டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்றேன். எல்லா வீடியோஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.